என் கனவுல ஏன் எடப்பாடியோ ஸ்டாலினோ காமிக்கல. விஜய் தான் சேர் மேல அட்டன கால் போட்டு உட்கார்ந்திருந்தார். கருப்பர் கோயிலில் மூதாட்டி கண்ட கனவு பழிக்குமா? சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் காளியம்மன் கோயில் தெரு பகுதியில் வசிப்பவர் பாண்டியம்மாள். இவர் தனது சொந்த ஊரான ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரவை என்ற கிராமத்தில் உள்ள 18ஆம் படி கருப்பர் கோவிலுக்கு ஒவ்வொரு ஆண்டும் சென்று வழிபாடு நடத்திவிட்டு நேர்த்திக்கடன் செலுத்தி வருவது வழக்கமாம். அந்த வகையில் இந்த ஆண்டு கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு இக்கோவிலில் நடைபெற்ற கும்பாபிஷேகத்திற்கு பாண்டியம்மாள் குடும்பத்தோடு சென்று வழிபாடு நடத்திவிட்டு இரவு அங்கு தங்கியுள்ளார். அப்போது அவர் அருகில் விஜய் நின்று வழிபாடு நடத்திவிட்டு கோயிலில் நடுவில் கிடந்த சேரில் திடீரென விஜய் அட்டன கால் போட்டு உட்கார்ந்ததாகவும் எழுந்து பார்த்தால் அது கனவு என்றும் தெரிந்ததாம். இந்நிலையில் அதற்கு என்ன என்று கேட்டதற்கு, என் கனவில் ஏன் எடப்பாடியோ ஸ்டாலினோ காமிக்கல, அப்படின்னா விஜய் தான் ஜெயிக்க போறாரு, சாமி காமிக்குது, சாமி காமிச்சிடுச்சு என கூறிக்கொண்டு நடந்து செல்லும் வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது. தேர்தலுக்கு முந்தைய பிந்தைய கருத்து கணிப்புகள் புகழ்பெற்ற பல்வேறு ஊடகங்கள் செய்தி நிறுவனங்கள் மேற்கொண்டு வரும் நிலையில் ஒரு மூதாட்டி இதுதான் கருத்து கணிப்பு என தான் கோயிலில் கண்ட கனவை கூறியது. மே 4ஆம் தேதி வரை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். உத்தரவை எங்கள் ஊர் சொந்த ஊர் உத்தரவை 48 நாள் கும்பாபிஷேகம். 48 நாள் கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டு கோயிலில் போய் சாமி கும்பிட்டு அங்கேயே சாப்பிட்டு வந்து படுத்திருக்கும்போது நான் வந்து நிற்கிறேன். பக்கத்தில் விஜய் நிற்கிறாப்புல. ஊட வந்து வெறும் சேரு கிடக்கு. டக்குன்னு சேரில் விஜய் உட்காந்து காலு மேலே காலு போட்டு உட்காந்துருச்சு விஜய் உட்காந்துட்டாப்புல. கனவுல இதெல்லாம் என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? ஜெயிச்சிரும் விஜய் தான் செய்ப்பாப்புல, ஜெயிச்சிருவாப்புல. ஜெயிக்கத்தான் அப்படி காட்டினது சாமி. 18ஆம் படி கருப்பர் விஜய் வந்து அந்த ஊட சாமி கும்பிட்டு படுத்திருக்கையில் ஊட வந்து சேர் இருக்குது. அப்போ 2 பேரும் முன்னால் நிற்கிறோம். அந்த சேரில் வந்து உட்காந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்குறாப்புல. அப்போ எதுக்கு சாமி காமிச்சிருக்கு விஜய் தான் செய்ப்பும்னு. விஷயம் செய்ய போகிறான்னு சாமி காமிச்சிருக்கு. விஷயம் தான் செய்ப்பாப்புல. சாமி எனக்கு காமிச்சிருக்கு. கருப்பர் காமிச்சிருக்காரு. என் பேர் வந்து பாண்டியம்மா. திருப்பத்தூரில் இருக்கேன், காளியத்தா கோயில்கிட்ட. வந்து நாங்கள் வந்து ராமநாதத்துக்கு பக்கத்து ஊர் உத்தரவை. அங்கே கோயில், எங்கள் கோயில் 21 பந்தி 61 சேனை 18ஆம் படி கருப்பர். அங்கே போய் சாமி 20,000 இது கொடுத்துருக்கேன், கோயிலுக்கு கொடுத்துருக்கேன். ஊருக்கு ஒரு ஐயர் வந்து கும்பாபிஷேகம் 48 நாள். அப்போ போய் சாமி கும்பிட்டுட்டு கோயிலே சாப்பிட்டு போய் படுத்திருக்கேன். நான் நட்டமணிக்கு நான் இங்கே நிற்கிறேன். விஜய் வந்து நிற்கிறாப்புல. ஊட சும்மா சேர் கிடக்கு. சேரில் வந்து உட்காந்து கால் மேலே கால் போட்டுருச்சு விஜய். அப்போ விஜய் தான் செய்ப்பாப்புல. எப்படி சொல்கிறீங்க விஜய் செய்ப்பாருன்னு? கால் மேலே கால் போட்டு உட்காந்துருச்சு. அப்போ சாமி காமிக்குது. சாமி காமிச்சிருச்சு. கால் மேலே கால் போட்டு விஜய் வெறும் சேர் சும்மா இருந்த சேரில் விஜய். எதுக்கு விஜயை காமிக்கணும்? அப்போ அவங்க எடப்பாடி சார்லின்லாம் காமிக்கலை. விஜய் மட்டும்தான் எனக்கு காமிச்சது. சாமி கோயிலில் போய் கும்பாபிஷேகத்தில் சாமி கும்பிட்டு போகிறேன், படுத்திருக்கேன். விஜய் தான் எனக்கு காமிச்சிருக்கு. விஷயத்தையும் செய்ப்பாப்புல. கனவா? அது கருப்பன் காமிச்சது. நானா நினச்சேனா குறிச்சேனா? நான் நினைக்கவே இல்லை. சாமி காமிக்கிறது, நான் என்ன பண்ணுறது? அவருடைய மகமே காமிக்கிறாரு, நான் என்ன பண்ணுறது? அவருடைய மகமே வாரப்பா.